அதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. மூன்றாவது கட்ட அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. தற்போது நம்மிடையே தலைமைச் செய்தியாளர் ராஜா இணைந்திருக்கிறார். ராஜா, வணக்கம். உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூன்றாவது வேட்பாளர் பட்டியல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. சென்னையில் யார் யாரெல்லாம் போட்டியிடுகிறார்கள் என்ற அந்த வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிவித்துள்ளார். 1000 விளக்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் திருமதி வளர்மதி போட்டியிடுகிறார். கடந்த முறை இவர் ஆலந்தூரில் போட்டியிட்டவர். தற்பொழுது அவர் தொகுதி மாறி நிற்கிறார். 1000 விளக்கு தொகுதியில் அவர் போட்டியிட தற்பொழுது அதிமுக அவருக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளது. அதே போல அண்ணா நகர் தொகுதியில் திருமதி கோகுல இந்திரா, முன்னாள் அமைச்சர் திருமதி கோகுல இந்திரா அவர் போட்டியிடுகிறார். கடந்த முறையும் இதே தொகுதியில் தான் போட்டியிட்டார். தற்பொழுது அவர் போட்டியிடுகிறார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. இந்த தொகுதியில் துணை முதலமைச்சர் திமுகவின் சார்பாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து திரு ஆதி ராஜாராம், அதிமுகவின் சார்பாக ஆதி ராஜாராம் இந்த முறை இறக்கப்பட்டுள்ளார். முக்கியமாக சிஎம் தொகுதி, அதாவது முதலமைச்சருடைய தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரையும் தற்பொழுது அதிமுக அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினை எதிர்த்து அதிமுகவினுடைய ஜெயலலிதா பேரவை துணை செயலாளர் சந்தான கிருஷ்ணன் என்ற ஒரு புதிய முகத்தை தற்பொழுது அதிமுக கொளத்தூர் தொகுதியில் இறக்கியுள்ளது. அதாவது முதலமைச்சரை திரு மு.க. ஸ்டாலினை எதிர்த்து அதிமுகவின் சார்பாக திரு சந்தான கிருஷ்ணன் என்ற ஒரு புதிய வேட்பாளரை தற்பொழுது அறிவித்துள்ளனர். கடந்த முறை இந்த தொகுதியில் திரு ஆதி ராஜாராம் போட்டியிட்டார். தற்பொழுது அவர் துணை முதலமைச்சரை எதிர்த்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் போட்டியிடுகிறார். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விருகம்பாக்கம் தொகுதியில் திரு விருகை வி.என். ரவி மூன்றாவது முறையாக இவருக்கு அதிமுக விருகம்பாக்கம் அதே தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக டிநகர் தியாகராய நகர் தொகுதியிலும் தற்பொழுது மூன்றாவது முறையாக திரு சத்யநாராயணன், டிநகர் சத்யா என்று சொல்லக்கூடிய திரு என்று அழைக்கக்கூடிய திரு சத்யநாராயணன், டிநகர் சத்யாவுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இவருக்கும் மூன்றாவது முறையாக தற்பொழுது டிநகர் தொகுதியிலேயே போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு முக்கியமான விஷயம், கடந்த தேர்தலில் வெறும் 137 வாக்குகள் வித்தியாசத்தில், தமிழகத்திலேயே குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றவர் திரு டிநகர் சத்யா. அவருக்கு மீண்டும் அதிமுக அதே தொகுதியில் வாய்ப்பு கொடுத்துள்ளது. வேளச்சேரி தொகுதியில் திரு அசோக் போட்டியிடுகிறார். இவர் கடந்த முறையும் வேளச்சேரி தொகுதிதான் இவர் கொடுக்கப்பட்டது. தற்பொழுது அவர் வேளச்சேரி தொகுதியிலேயே களம் காணுகிறார். சோழிங்கநல்லூர் தொகுதியில் திரு கே.பி. கந்தன், ஏற்கனவே போன முறையும் இவருக்கு அதே தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது சோழிங்கநல்லூர் தொகுதியில் திரு கே.பி. கந்தன் போட்டியிடுகிறார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், ஆர்.கே. நகர் என்று சொல்லக்கூடிய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் அதிமுக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி.வி. தினகரன் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு தொகுதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர். அந்த ஆர்.கே. நகரில் தற்பொழுது ஆர்.எஸ். ராஜேஷ் போட்டியிடுகிறார். இவரும் கடந்த முறை இதே தொகுதியில் போட்டியிட்டவர் தான். வில்லிவாக்கம் தொகுதியில் திரு எஸ்.ஆர். விஜயகுமார் போட்டியிடுகிறார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இவர். தற்பொழுது அவருக்கு வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட தற்பொழுது அதிமுக முடிவு செய்து அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. திருச்சுழி தொகுதி ஒரு முக்கியமான தொகுதியாக பார்க்கப்பட்டது. ஏனால் மாவட்டங்கள் தோறும் அறிவிக்கப்பட்டு திருச்சுழி மட்டும் அறிவிக்கப்படாமல் இருந்தது. திருச்சுழியில் அதாவது விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தொகுதியில் ஏற்கனவே திமுகவின் சார்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு மூன்றாவது முறையாக களம் காணுகிறார். அவரை எதிர்த்து எம்.எஸ்.ஆர். ராஜவர்மன் என்ற அந்த வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளார். தற்போது இதற்கு முன்பு அவர் சாத்தூர் தொகுதியில் நின்று இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றவர். தற்பொழுது அவருக்கு திருச்சுழியில் போட்டியிட ராஜவர்மனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆலந்தூர் தொகுதியில் சென்னைக்கு உட்பட்ட ஆலந்தூர் தொகுதியில் சரவணன் என்ற ஒரு புதுமுகத்திற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினை எதிர்த்து சந்தான கிருஷ்ணன் என்ற ஒரு புதிய வேட்பாளர் தற்பொழுது களமிறங்குகிறார். திருவிக நகர் தனி தொகுதியில் திருமதி பொற்குடி, அதாவது ஆம்ஸ்ட்ராங், பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவராக இருந்த திரு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய மனைவிக்கு அதாவது திருவிக நகரில் தற்பொழுது வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. திருவிக நகர் வேட்பாளராக திருமதி பொற்குடி நிறுத்த தற்பொழுது அதிமுக முடிவு செய்து அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. எழும்பூர் தனி தொகுதியில் அபிஷேக் ரங்கசாமி என்ற ஒரு புதிய முகம் தற்பொழுது நிறுத்தப்பட்டுள்ளார். எழும்பூர் தொகுதியில் அபிஷேக் ரங்கசாமி. கடந்த முறை எழும்பூர் தொகுதி ஜான் பாண்டியன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது எழும்பூர் தொகுதியை அதிமுக அபிஷேக் ரங்கசாமி என்பவருக்கு ஒதுக்கியுள்ளது. ஆலங்குடி, அதே போல புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதியில் தன விமல் என்ற ஒரு புதிய வேட்பாளரை தற்பொழுது அறிவித்துள்ளனர். ஏனென்றால் இந்த
தொகுதியில் ஏற்கனவே அறிவிக்கப்படாமல் இருந்தது. அதாவது தமிழ்நாட்டில் 3 தொகுதிகள் அறிவிக்கப்படாமல் இருந்தது ஏற்கனவே. சென்னை தவிர்த்து திட்டக்குடி, அதே போல் ஆலங்குடி, திருச்சுழி ஆகிய 3 தொகுதியில் அறிவிக்கப்படாமல் திட்டக்குடிக்கு திரு முருகுமாறன் தற்பொழுது அவர் அதிமுக திரு முருகுமாறனை, முன்னாள் எம்எல்ஏ திரு முருகுமாறனை அறிவித்துள்ளனர். முருகுமாறன் ஏற்கனவே காட்டுமன்னார் கோயில் இதுல போட்டிட்டார், கடந்த முறை போட்டிட்டார். ஆனால் அதற்கு முன்பு முறை காட்டுமன்னார் கோயிலே அவர் எம்எல்ஏவாகவே இருந்தார். அவருக்கு தற்பொழுது திட்டக்குடி தொகுதி மாறி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் 17 பேர் கொண்ட அந்த பட்டியலில் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல 1000 விளக்கு தொகுதியில் திருமதி ப. வளர்மதி, அண்ணா நகர் தொகுதியில் திருமதி கோகுலேந்திரா இவர்கள் இருவரும் முன்னாள் அமைச்சர்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் ஆதிராஜாராம் இவர் தொகுதி மாறி நிற்கிறார். கடந்த முறை இவர் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினை எதிர்த்து கொளத்தூரில் போட்டியிட்டவர். தற்பொழுது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் அதாவது முதலமைச்சருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரை எதிர்த்து கடந்த முறை தந்தையை எதிர்த்து களம் கண்டார். தற்பொழுது மகனை எதிர்த்து களம் காணுகிறார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் திட்டக்குடி ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல முருகுமாறன் அறிவிக்கப்பட்டார். துறைமுகம் தொகுதியில் ராயபுரம் மனோ இவருக்கு கடந்த முறை ராயபுரம் மனோவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. தற்பொழுது அவருக்கு துறைமுகம் தொகுதியில் போட்டியிட ராயபுரம் திரு மனோவுக்கு அதிமுக வாய்ப்பு கொடுத்துள்ளது. விருகம்பாக்கம் தொகுதியில் விருகை வி.என். ரவிக்கும், தியாகராய நகர் தொகுதியில் டி. நகர் சத்யாவுக்கும், வேளச்சேரி தொகுதியில் எம்.கே. அசோக், சோழிங்கநல்லூர் தொகுதியில் கே.பி. கந்தனுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் என்று சொல்லக்கூடிய ஆர்கே நகர் என்று சொல்லக்கூடிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் அந்த தொகுதியில் ஆர்.எஸ். ராஜேஷ் மீண்டும் 2வது முறையாக அவருக்கு அதிமுக வாய்ப்பு கொடுத்துள்ளது. வில்லிவாக்கம் தொகுதியில் எஸ்.ஆர். விஜயகுமார் முன்னாள் எம்பி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. திருச்சுழி தொகுதியில் எம்.எஸ்.ஆர். ராஜவர்மன் இவர் கடந்த முறை சாத்தூர் தொகுதியில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார். தற்பொழுது அவருக்கு திருச்சுழி திமுகவினுடைய அமைச்சர் தங்கம் தென்னரசுவை எதிர்த்து போட்டியிட தற்பொழுது அதிமுக அவருக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளது. ஆலந்தூர் தொகுதியில் எஸ். சரவணன் இவர் ஒரு புதிய முகம், அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சரை எதிர்த்து ஒரு புதிய வேட்பாளரை அதிமுக களமிறக்கியுள்ளது. சந்தான கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய வேட்பாளர் அதிமுகவினுடைய ஜெயலலிதா பேரவை துணை செயலாளராக உள்ளார். அவருக்கு திருவிக நகரில் மறைந்த ஆம்ஸ்டாங்கினுடைய மனைவி திருமதி பொற்கொடிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. எறும்பூர் தொகுதியில் ஒரு புதிய வேட்பாளர் அபிஷேக் ரங்கசாமி என்ற ஒரு புதியவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதியில் திரு தன விமல் என்ற ஒரு புதியவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் பார்க்க போனால் புதியவர்களுக்கு தான் அந்த 17 பேர் கொண்ட அந்த பட்டியலில் புதியவர் என்று சொன்னால் ஆலந்தூர் முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் போட்டியிடக்கூடிய திரு சரவணனுக்கு அதாவது சந்தான கிருஷ்ணனுக்கு புதியவர் அவர் ஒருவர். அதே போல ஆலந்தூர் தொகுதியில் சரவணன் புதிய வேட்பாளர். எழும்பூர் தொகுதியில் அபிஷேக் ரங்கசாமி, ஆலங்குடி தொகுதியில் தன விமல் ஆகிய இந்த 4 வேட்பாளர்கள் தற்போது இந்த 17 பேர் கொண்ட பட்டியலில் இந்த 4 வேட்பாளர்கள் புதிய வேட்பாளர்கள் முதல் முறையாக தேர்தலில் களம் காணுகின்றனர். 4 அதே போல் பொற்கொடி அதையும் சேர்த்து 5 வேட்பாளர்கள் புதிதாக இந்த தேர்தலில் அதிமுகவின் சார்பாக களம் காணுகின்றனர். 17 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியல் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது அதிமுகவினுடைய 3வது கட்ட வேட்பாளர் பட்டியலாகும். முக்கியமாக இந்த வேட்பாளர் பட்டியலுடைய சிறப்பம்சம் என்றால் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் சந்தான கிருஷ்ணன் என்ற ஒரு புதிய முகத்தை அதிமுக இந்த தேர்தலில் களமிறக்கியுள்ளது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.